புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்தாராம். எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, வெறுத்து போச்சு, ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்கள், என்னுடைய கவலைகள்லாம் போகணும் அப்படின்ட்டு. புத்தர் என்ன சொன்னாரா, நான் கொடுக்குற பொருளெல்லாம், நான் சொல்கிற பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். சரி சொல்லுங்கள் சாமி. ஒரு பானை, கொஞ்சம் வெண்ணெய், ஒரு கல், அப்புறமா ஒரு தடி வாங்கிட்டு வா. என்ன சாமி இதெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது காரண காரியம் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். போய் வாங்கிட்டு நாளைக்கு வாப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம். அவரும் வாங்கிட்டு வந்துட்டார். காலையில் ஒரு குளத்தங்கரைக்கு கூப்பிட்டு போனார் புத்தர். கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பானைக்குள்ளே வெண்ணெயை போடு, கல்லை போடு, தூக்கி தண்ணியில் போடுன்ட்டார். அவன் திருன்னு முழிச்சான். சொன்னதை செய்ப்பா அப்படின்னாரு. எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வலிச்சு தூக்கி போட்டான். தண்ணியில் போன உடனே பானைக்குள்ளே நீர் நிறைஞ்சிச்சு, பானையில் தண்ணி நிறைஞ்சிச்சு, வெண்ணெய் வெளியில் மதக்குச்சு, கல் பானையோடு சேர்த்து அந்த கல்லுனுடைய வெயிட்டுக்கு உள்ளே அழுந்துச்சு. தடியை வச்சு உடைச்சாரு, பானை உடஞ்சி போச்சு. பார்த்தோன்னே சொன்னான், என்ன சாமி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னா. புத்தர் பொறுமையாக சொன்னார், இதுதான் வாழ்க்கை. நீ என்னத்தெல்லாம் மனசுக்குள்ளே போட்டு அழுத்தி 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 வச்சாலும் உன்னுடைய நல்ல எதிர்மறையான விஷயங்கள் உன் மனத்தை போட்டு அழுத்தும். அழுத்தி 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 ஒரு காலத்தில் உன்னை என்ன பண்ணோம், ஒரேடியாக உடச்சி தள்ளிடும். ஆனால் நேர்மறையான விஷயங்கள் எதை நீ உள்ளே போட்டிருந்தாலும் அது மிதந்து வெளியில் வரும். வெளியில் வர வர உனக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாகும். ஸோ எதாக இருந்தாலும் நேர்மறையாக யோசிச்சுப்பார். வாழ்க்கையில் இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கடவுள் கொடுத்துருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் இதே மாதிரி தான். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு கடவுள் அதை கொடுக்கல, இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ புலம்பலே அதை தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நம்மளை அடையுது அப்படின்னா அது கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதுவும் கடவுள் கொடுத்த கிஃப்ட். அதை விட சிறப்பாக ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருப்போம். என்ன சொல்கிறீங்க?